வைகாசி விசாகம் முருகப்பெருமானோட அவதார திருநாள் தாங்க இந்த வைகாசி விசாகம். சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் சரவண பொய்களில் விழுந்து 6 குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களாக வளர்க்கப்பட்டு அன்னை பார்வதியால் ஒன்றிணைக்கப்பட்ட நாள் தான் இந்த வைகாசி விசாகம். இது மட்டும் இல்லைங்க, வைணவத்தில் முக்கியமானவரான நம்மாழ்வார் அவதரித்ததும் இதே வைகாசி திருநாளில் தாங்க. இந்த வைகாசி விசாக திருநாளில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்க மனசார முருகப்பெருமானுக்காக வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்ட அடுத்த வைகாசிக்குள்ளேயே அந்த முருகப்பெருமானை குழந்தைய பிறப்பாங்க. செவ்வாய் தோசை நிவர்த்தி, ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் அல்லது திருமண தடை உள்ளவங்க இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டு முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்து தடைகளையும் நீக்கி விரைவில் நல்ல வரன்னு அமைப்பாங்க. இது மட்டும் இல்லைங்க, கடன் சுமை இருக்கவங்க கல்விக்காக உங்களோட அனைத்து பிரார்த்தனைகளையும் மனசார வேண்டிக்கிட்டு முருகப்பெருமான் கிட்ட வைங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் நடத்தி வைப்பார். விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர நேரத்தில் வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப விசேஷங்க. நாள் 30/5/2026 காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் வழிபாடு செய்ய 7:35 காலை 8:45 வரைக்கும் வழிபாடு பண்ணலாம். 10:35 மதியம் 1:20 வரைக்கும் வழிபாடு பண்ணலாங்க. முருகனுக்கு சிவப்பரளி, செம்பருத்தி, மல்லிப்பூ மலர்களால் அர்ச்சனை செஞ்சு அலங்காரம் செய்வது ரொம்ப சிறப்புங்க. முருகனுக்கு சக்கரை பொங்கல், திணை மாவு, பழங்கள்லாம் வச்சு நெய்வேத்தியம் செய்யலாங்க. இந்த வைகாசி விசாக நாளில் முருகனுக்கு 6 அகல் விளக்கில் நெய் ஊற்றி வெற்றிலை தீபம் போடுறது ரொம்ப விசேஷங்க. கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் படித்து உங்களோட வேண்டுதலை மனதார முருகர்கிட்ட வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஓம் சரவணபவன் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.